அனைவருக்கும் வணக்கம். சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் எந்த நாட்கள் மீண்டும் புயல் உருவாகக்கூடும், எந்த நாட்கள்ல எப்போது எந்த நேரங்கள் கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். தென் இலங்கை மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதால் அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டன. தென் இலங்கை மற்றும் அதனையொட்டிய பகுதியில் புதிதாக உருவாகியுள்ள ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை கொட்டித்திருக்கும். ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழையை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர். நவம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மீண்டும் புயலாக வலுவடையக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நவம்பர் மாதம் இறுதியில் கட்டாயம் ஒரு புதிய புயல் உருவாகக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதிக மழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக அம்மாவட்ட மக்களுக்கு தற்போது வரை ஒரு புதிதாக ஒரு எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டு வந்தனர். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் ஆகிய இந்த 2 மாதங்கள்ல 2க்கும் மேற்பட்ட புயல் உருவாகும் அறிவிக்கப்பட்டனர். இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கையும் தற்போது அறிவிக்கப்பட்டு வந்தனர். அதன்படி தமிழகத்தை பொறுத்தவரை நாளை நாட்கள் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும். காலை முதல் மாலை வரை இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர். ஆனால் மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் தொடரும் என அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தை பொறுத்தவரை நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அன்றைய நாட்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்றைய நாட்கள் திருவாரூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய நவம்பர் மாதம் 18ஆம் தேதி அன்றைய நாட்கள் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருவாரூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய நவம்பர் மாதம் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் மிதமலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 32 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.